சென்னையில் சில பகுதிகளில் நாம் நடத்திய நேரடி கள ஆய்வில் அதிர்ச்சியூட்டும் உண்மைகள் வெளிவந்துள்ளன. இன்னும் 2 நாளில் ஞாயிற்றுக்கிழமை அண்ணாமலை அவர்கள் பொள்ளாச்சியில் ஒரு மிகப்பெரிய ட்ரக்ஸுக்கு எதிரான ஒரு மாநாடு ஒன்று நடத்துகிறாங்க. அதுக்காக எனக்கு ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் வீடியோ. நான் அந்த வீடியோவும் என்ன பண்ணுறேன்னா கடைசியில் அந்த வீடியோவை ப்ளே பண்ணுறேன். அவர் சொல்கிறாரு, தாவே காட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா ஒரு ஆர்டர் ஒன்று பாஸ் பண்ணாங்க. என்ன பண்ணாங்கன்னு சொன்னால், கோவில், அதாவது வழிபாட்டு தலங்கள், அதுக்கப்புறமா கல்வி நிறுவனங்கள், இதுக்கு பக்கத்தில் 500 மீட்டர் சுற்றி இருந்து எல்லா டாஸ்மாகும் மூட போகிறேன் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருந்தாங்க. கிட்டத்தட்ட 4500 டாஸ்மாகில் ஒரு 700 டாஸ்மாக் இந்த மாதிரி கோயிலுக்கும் ஸ்கூல்ஸுக்கும் பக்கத்தில், காலேஜஸ்க்கும் பக்கத்தில் இருக்குது. அப்போ 700 அவங்க மூடி இருக்கணும். அப்போ நம்ம என்ன பண்ணோம்னு சொன்னால் வீதி லீடர்ஸ்லேருந்து செக் பண்ணோம். சென்னையில் மட்டுமே பார்த்தா ஏகப்பட்ட டாஸ்மாக் இன்னுமே 100 மீட்டரில், 200 மீட்டரில், 120 மீட்டரில் பக்கத்தில் இருக்குது அப்படின்னு வெறும் வாயில் மட்டும் சொல்லாமல் வீடியோ எடுத்து, டாஸ்மாக் வீடியோ எடுத்து, பக்கத்தில் இருக்க கல்வியிலிருந்து வீடியோ எடுத்து, கூகுள் மேப்பில் போயிட்டு கோயிலில் டாஸ்மாக் எவ்வளோ தூரம்னு மேப்பில் மார்க் பண்ணி காமிச்சு, இதான் டாஸ்மாக், இதுதான் ஸ்கூல், இதுதான் கோவில், இதுதான் மசூதி அப்படின்னு மார்க் பண்ணி எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குங்கிறதையும் கூகுள் மேப்லேயே காமிச்சு ப்ரூஃபோட, வீடியோ ப்ரூஃபோட, சயின்டிஃபிக் ப்ரூஃபோடு அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காரு. அப்போ நீங்கள் ஒரு ஆர்டர் போடுறீங்க, வெளியில் எல்லாத்தையும் பரவலாக பேச விட்றீங்க, அது நடைமுறைப்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த வீடியோலேயே என்ன கோரிக்கை வைக்கிறாங்கன்னா, இது சென்னையில் மட்டும் பண்ணது, உங்கள் ஊரில் இந்த மாதிரி நீங்கள் கோயில் பக்கத்தில், ஸ்கூல் பக்கத்தில் டாஸ்மாக் இருக்குன்னு நினச்சிங்கன்னு சொன்னால் அந்த டீட்டெயில்ஸ் எடுத்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அது எல்லாத்தையும் எடுத்து நீங்கள் கலெக்டர்கிட்ட மனு கொடுங்க, இல்லை வீதி லீடர்ஸோடைய வாலண்டியர்ஸ் கிட்ட கொஞ்சம் சொல்லுங்கள், அவங்க அதை எடுத்துகிட்டு போய் கலெக்டர்கிட்ட மனு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ சொல்லியிருக்காரு. ரொம்ப அவர் அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பார் இந்த வீதி லீடர்ஸ் ஆரம்பிச்சதுக்கப்புறமா. அண்ணாமலை எவிடன்ஸ் பேஸ்டாக இருக்கணும், பாசிட்டிவாக இருக்கணும், அட்மினிஸ்ட்ரேஷன் பேஸ்டாக இருக்கணும்னு சொல்லுவார். அப்போ இந்த குற்றச்சாட்டு பார்த்தீங்கன்னா எவிடன்ஸ் பேஸ்டு குற்றச்சாட்டு, ப்ரூவ் பண்ணி குற்றச்சாட்டுறாங்க. ஸோ அது பார்க்குறதுக்கு ரெஃப்ரெஷிங்காக இருந்துச்சு. அந்த வீடியோ நான் அப்ளை பண்ணும்போது நீங்கள் பாருங்கள், அது தெரியும். போதையில்லா தமிழ்நாடு விழிப்புணர்வு மாதம். தமிழ்நாடு இன்று ஒரு மிகப்பெரிய ஆபத்தின் விளிம்பில் நின்று கொண்டிருக்கிறது. அமைதி பூங்காவாக இருக்க வேண்டிய நம் மாநிலம் மெல்ல மெல்ல மது அரக்கனின் கோர பிடிக்குள் சிக்கி சீரழிந்து வருகிறது. கடந்த 2019ஆம் ஆண்டின் புள்ளி விவரங்களின்படி தமிழ்நாட்டின் மக்கள் தொகையில் மது குடிப்பவர்களின் எண்ணிக்கை 14.2% ஆக இருந்தது. உத்தரப்பிரதேசம் ஆந்திர பிரதேசத்திற்கு அடுத்தபடியாக மதுவினால் அதிகம் பாதிக்கப்பட்ட மாநிலமாக தமிழ்நாடு 3வது இடத்தில் இருந்தது. சமீபத்தில் வெளியான தேசிய குடும்ப சுகாதார ஆய்வின்படி வெறும் 5 ஆண்டுகளில் நிலைமை எவ்வளவு மோசமாகி இருக்கிறது என்றால், தமிழ்நாட்டில் மதுவை பயன்படுத்துபவர்களின் எண்ணிக்கை 23.5% ஆக கிடுகிடுவென உயர்ந்துள்ளது. 5 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட 10% மிரள வைக்கும் அளவு உயர்ந்துள்ளது. இது வெறும் எண்கள் அல்ல, லட்சக்கணக்கான குடும்பங்களின் கண்ணீர். தற்போது டாஸ்மாக் மூலம் மாநிலம் முழுவதும் ஒட்டுமொத்தமாக 4787 மதுபான சில்லறை விற்பனை கடைகள் தங்கு தடையின்றி நடத்தப்பட்டு வருகின்றன. மக்களின் தொடர் கோரிக்கைகளை அடுத்து புதிதாக பொறுப்பேற்ற தாவேகா அரசு ஒரு உத்தரவை பிறப்பித்தது. அதன்படி வழிபாட்டு தலங்கள், கல்வி நிறுவனங்கள் மற்றும் பேருந்து நிலையங்களுக்கு அருகில் 500 மீட்டர் சுற்றளவிற்குள் இயங்கும் கடைகள் எத்தனை என்ற ஆய்வு நடைபெற்று 717 டாஸ்மாக் கடைகள் என்று கண்டறிந்து அந்த கடைகளை மூட உத்தரவிடப்பட்டது. சென்னையில் சில பகுதிகளில் நாம் நடத்திய நேரடி கள ஆய்வில் அதிர்ச்சியூட்டும் உண்மைகள் வெளிவந்துள்ளன. கல்வி நிறுவனங்கள், வழிபாட்டு தலங்கள் மற்றும் பேருந்து நிலையங்களுக்கு மிக அருகிலேயே பல டாஸ்மாக் கடைகள் இன்றும் தங்கு தடையின்றி இயங்கி வருகின்றன.
சிந்தித்து பாருங்கள், தலைநகர் சென்னையிலேயே தடை செய்யப்பட்ட இடங்களுக்கு அருகில் இத்தனை டாஸ்மாக் கடைகள் திறந்திருக்கின்றன என்றால் மற்ற மாவட்டங்களில் இந்த நிலைமை எப்படி இருக்கும்? உங்கள் மாவட்டத்திலும் தடை செய்யப்பட்ட பகுதிகளில் இயங்கும் டாஸ்மாக் கடைகள் இருந்தால் அதை நீங்களாகவோ அல்லது நமது வீதி லீடர்ஸ் தலைவர்களுக்கு தெரியப்படுத்தியோ இது குறித்து கலெக்டரிடம் மனுவாக கொடுக்கவும். நம் எதிர்கால சந்ததியினரை சீரழிக்கும் பேராபத்தான மதுவானது நம் வீடுகளையும் சமூக அமைதியையும் முற்றிலுமாக அழித்துவிடும். இந்த அவல நிலைக்கு எதிராக நாம் விழித்துக் கொள்ள வேண்டிய தருணம் இது. மது அரக்கனை ஒழிக்க ஒன்றிணைவோம். நம் தமிழ்நாட்டை காப்போம். மாறுவோம், மாற்றுவோம்.